அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப நம்ம பெரியமந்த கருப்பு ஒவ்வொருத்தவளுக்கும் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப தமிழ் மட்டும் அப்படி வைராக்கியத்துக்கு பேர் போனவன். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் சொன்னத விட எனக்கு பிடிச்சது ஒரே ஆளுக்குன்னா ரொம்ப பிடிச்சதுன்னா மோகனாவுக்கு சொன்னது தாங்க என் நெஞ்ச தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆதரவு குடுத்துருங்க. இப்ப அந்த மோகனாவ பத்தி, "வா தாயி நீ வந்தது வரோம். நீ மட்டும் இல்லாம வேற ஆள் வந்திருந்தா அந்த குடும்பமே என்னடோன்னு ஆயிருக்கும்." நல்லா இருந்துச்சுங்க எனக்கு. அந்த மோகனாவுக்கு எனக்கு உண்மையிலே மோகனாவே ரொம்ப பிடிக்கும். அந்த சிரிப்பு எவ்வளோ அழகு தெரியுமா? அந்த கேரக்டர் தாங்க மனுஷங்களே அழகுபடுத்தி காமிக்குது. ஆனா இந்த திருட்டு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 பேருமே வரலைங்க. ஆனா ஐஸ்வர்யா வந்துச்சு. சீக்கிரம் உண்மை முகம் வரும், வெளியில வரும். அதுக்குள்ள மயங்கி விழுந்து ஐய்யய்யோ! செம்ம சீனுன்னு தான் சொல்லணும். இப்ப எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்களா? உண்மை தெரியும்னு சொல்லியிருக்காங்களே, வெட்ட வெளிச்சம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி பிள்ளைய தூக்கிட்டு போகுது. அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி என்னன்னு எல்லாருக்கும் தலை சுத்துதுங்க. சாவித்திரியும் தாமரையும் தான் எடுத்து குடுக்குறாங்க. அது சரி, ஏன் அத்தா? அம்மாவ பார்க்குறாங்க. அம்மாச்சி கிட்ட தான் கேட்குறாங்க. அந்த சாமி ஏன் அப்படி சொல்லணும்? பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறானா, அப்ப தண்டனை அனுபவிக்கிறது இப்போதைக்கு அவ வீட்ட விட்டு போனது, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுதான். செல்விக்கும் அந்த பயலுக்கும், ஜெனிக்கும் அந்த பயலுக்கும். அப்படி இருக்கையில இவ அந்த செய்யாத தப்புனா அப்ப இவ பண்ணலையா? அப்ப யாரு நம்ம வீட்லேருந்து பண்ணியிருப்பா? நம்ம வீட்டுல அவ ஃபோன்லேருந்து யாரு பேசியிருப்பா? யாரு பேசியிருப்பா? தெரியலையே. தமிழ் குரல்ல வேற யார் பேசுவா? இங்க என்ன நமக்கு பல குரல்ல பேசுறதுக்கு திறமையா இருக்கு? அப்படிங்கையில தனம் வந்துட்டு, ஐஸ்வர்யா பேசுமே பல குரல்ல. என்ன என்ன அப்படிங்கிறாங்க. ஆமா, பல குரல்ல எல்லா குரலும் பேசும். அதெல்லாம் இல்ல, எனக்கு தமிழ் குரல்லாம் வராது அப்படின்னு சொல்ல, என்னடி சும்மா ஏதாவது இது பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் அவளை பிடிச்ச மிரட்ட, நிறுத்துங்கடி, அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? வேற யாரடி பண்ணியிருப்பா? வேற யாருன்னா எங்களை என்ன கேட்குறீங்க? ஏன் நீங்க தான் எல்லாரும் இருக்கீங்க இந்த வீட்டில், யாராவது பேசியிருக்கலாம்ல? அப்படி அவ பேசலைன்னா அப்படிங்கிறாங்க. அப்பா நீயே ஒத்துக்கிற யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அதானே அப்படின்னு அப்பதான் கேட்க, ஐயோ கிளவி கரெக்டாக கேட்குறாளே. இங்கே பாரியா சேது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பெரியமந்த கருப்பு சும்மாலாம் சொல்ல மாட்டான். 18ஆம் படி கருப்பு வந்து இறங்கி சொல்லியிருக்காருன்னா, இப்போ கருப்பு மேலே வந்தால் கூட நம்பியிருக்க மாட்டான்னா ஓ மேலே வந்திருக்கு. நீ ஓ வாயில சொன்னையா சொன்ன, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு. அதை விட உங்கள் அப்பா கிட்டையும் கண்ணால் காங்கிறது பொய், தீர விசாரணை சொல்லிட்டையா சொல்லிட்ட பார்க்குறாங்க. இருக்கட்டும் அப்பதா, நானும் தான் பொண்ணு சொல்லலை. ஆனால் உண்மை எதுன்னு வெளியில் வரட்டும், அந்த கடவுளே காமிச்சு கொடுக்கட்டும். இவ்வளோ சொன்னது ஏன் மீதி சொல்லலை? அதுதாங்க எனக்கு எல்லா நாடகத்துலையும் கடவுள் வருவாராம். அந்த ரோஜான்னு ஒரு நாடகம் போட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்களாம், அந்த வில்லியை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா கதை முடிஞ்சிருமா, அதனால. அப்புறம் இவங்க கூடாரத்தை கழட்டிட்டு வீட்டுக்கு போகணும்ல. வில்லிங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஓட விடுறாங்களோ அப்போ தாங்க கதையும் ஓடும், கதாநாயகர்களும் ஓடுவாங்க. இப்போ இவங்களை விரட்டிட்டா கதை வேற எது? உண்மையிலே அந்த 4 பேரால தாங்க கதை ஓடிட்டு இருக்கு. வில்லர் 4 தூண்கள் மாதிரி, சாவித்திரி, தாமரை, ஈசு, சித்ரா. இப்போ 5ஆவதா ஐஸ்வர்யா வேற வந்திருக்கா. இப்போ கேட்குறாங்க, சாமியே சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் நம்புறேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இப்போ தமிழுக்கு அண்டுக்கவே இல்லை, அவனோட வாழ்ந்தா தானே அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறது. எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும், வீட்டோட வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அம்மாச்சி. ஏன்னா நான் பட்ட வேதனை, அன்னைக்கு நான் நடந்து வந்த வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இல்லைம்மா தமிழ்ச்செல்வி, டிவி பார்த்த எல்லாருக்கும் தெரியும், நீ நடந்து போனது கண்ணின் மணியன் பாட்டை போட்டு பாரதி கண்ணம்மா ரேஞ்சுக்கு நீ போனியேடு தாயி. இப்போ என்னன்னா ஆவுன்னா பொசுக்கு பொசுக்குன்னு 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வர்றீங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருந்தேன். வயலுக்குள்ளேயும் நடந்து போனேன், பஸ் ஸ்டாண்டில் நடந்து போனேன், தெருவில் நடந்து போனேன். நல்லா தெரிஞ்சிச்சு சொல்லலாம் பாரதி கண்ணம்மாவுக்கு அப்புறம் நீ நடந்து போனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? கடவுள் என்ன வேணால் விட்ட வழி விடட்டும். எனக்கு என் பிள்ளைங்களை மட்டும் நான் வளர்த்துக்கிருவேன். எனக்கு வேற யாரோட இதுவும் தேவையில்லை. ஆமாங்க. அப்புறம் சேது இப்போ கூட, அப்படியா தமிழ், நீ எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா, கடவுளே காட்டி கொடுக்கட்டுமா? காட்டி கொடுக்குறதுக்கு உன் வீட்டு பாரு, எனக்கு கோவம் வருது சேது மேலே. அவ்வளோ நல்ல மதிப்பாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழும், நான் ஏன் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்றது. ஒரு நைட்டு தங்கிட்டு போனால் வெட்ட வெளிச்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்களா, அதனால எல்லாரும் தங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்துட்டுருக்கு. சாமி படம் ஓடிட்டுருக்குங்க. பெருசாக ஸ்க்ரீன் கட்டி கிராமப்புறங்கள்லாம் நடத்துவாங்க. பெரிய அளவுக்கு எங்கள் தாத்தா வேட்டியை ஊற்று பார்த்துருக்கேன்னு விவேக் சொல்வார்ல, அந்த மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு படம் ஓடிட்டுருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது சாமி படம் ஓன்னு சொல்லிட்டு குலவை போடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஊரில்
பொங்கல் வச்சது, அங்கே கபடி ஆட்டம் அது இதுன்னு நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிச்சிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தா சாமி படம் தாங்க போடுறாங்க. இங்க ஈசு, சித்ரா எல்லாரும், "ஏய் போர் அடிக்குது போவோமா?" போனா திட்டுவாங்க. ஒரு 1 மணி நேரமாவது பார்க்கணும். உடனே அங்கே அப்பா திறந்துட்டு, "ஏய் இருந்து பாருங்கடி, என்னங்கடி எங்கடி போறீங்க? இருந்து பாருங்கடி" அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரின்னு உட்காந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு ராஜ மரியாதையா சேர் போட்டு தான் உட்காந்துருக்காங்க. இதை விட மோரக்கட்டைகளுக்கு என்னங்க வேணும்? பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கையில ஒரு அதாவது தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணிக்கிட்டு தானங்க இருக்கும். அப்படியே இவங்க கதை மாதிரியே நடந்துட்டு இருக்குங்க. நடந்துட்டு இருக்கையில பார்த்தா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்துல பிடிக்காத கல்யாணம். எனக்கு வேணாம் வேணான்னு மாப்பிள்ளை எவ்வளோ சொல்றாங்க. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. மாமாவை கட்டி தான் தீருவேன். ஏண்டா பொண்டாட்டி இருக்கையில இப்படிலாம் பண்ணலாமாடா? ஆட்களும் காட்சிகளும் தாங்க வேறையா வருது. ஆனா அப்படியே கதை வந்து தமிழ்ச்செல்வி சேதுக்கு நடந்த கதைங்க. எல்லாரும் அப்படியே அதிசயிச்சு போய் நிக்கிறாங்க. என்னடி நம்ம கதை மாதிரியே வருது? ஆமால்ல. கரெக்டா தாலி கட்ட போறாங்க. அங்க இருந்து ஒரு பாட்டி வருது. பிள்ளைய கொண்டுட்டு வருது. டேய் உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காடா? அதாவது அந்த பொண்டாட்டி தவறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு தாலி கட்ட போறாரு. கதையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லல, தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போற நேரத்துக்கு இந்த புள்ள போயிட்டு டக்குன்னு வாங்கி தாலி கட்டுது. இவ என்னடி மாப்பிள்ளை கட்டாமலே இவ போய் கட்டுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில பார்த்தா அப்படியே அடுத்த செகண்ட் சேது முகம் இவங்க இது எல்லாம் ஓடுதுங்க. என்ன நம்ம முகம் வருது என்ன அப்படின்னு ஐஸ்வர்யா பார்க்க, தமிழ் பார்க்க, எல்லாரும் பார்க்குறாங்க. இது என்ன கதை? ஆண்டி அப்படியே இவங்க கதை பச்சையா தெரியுதுங்க. இவங்க அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. இது என்னது? யார் போடுறது? தெரியலையம்மா, இந்த படத்துல இப்படியே வராது. இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு கல்யாண கேசட் போட்டு பாருங்கன்னு இதோ இந்த அண்ணன் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ஆமா சேது கொண்டாந்து கொடுத்தாங்க, நானும் மறந்துட்டேன். என்னோட இதுல இருந்துச்சு, என் பையில இருந்துச்சு, அதான் எடுத்து கொடுத்தேன். இந்தா பாருங்கன்னு சொன்னாங்க, போட்டு விட்டேன். அப்படியே ஆடி போறாங்க. அப்போ நான் தாலி கட்டலையா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே குசி சந்தோஷம். அப்பத்தா இருந்துட்டு, ஏண்டி சிரிக்கி மவளை, சித்திராங்கி சீம சில்லுவாங்கி நாட்டு முள்ளுவாங்கி அப்படின்னு சும்மா வச்சு சாத்துது. ஏண்டி நீ தான் தாலி கட்டினியாடி, என் பேரன் கட்டலையா? அப்படி ஒரு சந்தோஷம். மாமா இல்ல மாமா அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க. ஆனா விட்டு விளாசுறாரு ராஜாங்கம்மா. அதுக்கப்புறம் ஏண்டி என்ன தைரியத்தில் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல, இருங்க இன்னொரு சீன் இருக்கு அப்படிங்கல. இன்னொரு சீன் என்ன சீனு? இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, என் ஃபோனு ஒரு நாள் நானும் தான் சார்ஜ் போட்டிருந்தேன் எதிர்த்தாப்புல. அந்த ஃபோனு வீடியோவோட தான் இருந்திருக்கு. எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல, இப்பதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு கருப்பு தன்னோட மொபைலை கொடுக்குறாங்க. அதை போட்டு உள்ளார பார்த்தா அதுல அப்படியே தமிழ்ச்செல்வி குரல்ல அப்படியே பேசுதுங்க. என்னது நீ பேசுறியா? திரையில பார்த்துட்டு எல்லாரும் அதிசயிச்சு போறாங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? உங்க குடும்பத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு? சாமிக்கு பேரு போன உங்க குடும்பத்துல இப்படி பண்ணிருக்காளுங்க. ஐஸ்வர்யா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு செல்லப்பாண்டியிலேருந்து எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓடுதுங்க 3 துண்டாக்கான துணியக்கான அப்படிங்கிற மாதிரி ஓட்டம் எடுத்து ஓடுதுங்க. அட்டியே என் மக வாழ்க்கையை கெடுத்தீங்களாடி, பாவிகளா, சிரிக்கலா அப்படின்னு சொல்லி ஓட சேது ஆடி போறாரு. ஏண்டா கேட்டியே, சாமி உண்மையை சொல்லட்டுன்னு சொல்லிருச்சா, நிரூபிச்சு காமிச்சிருச்சான்னு அப்பத்தா கேட்க ராஜாங்க ஆடி போறாரு. அத்தா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஏன்ட்டலடா, உன் வீட்டு மருமகட்ட, உன் வீட்டு சீதேவிட்ட, உன் வீட்டு மகாலட்சுமிட்ட அவ வைராக்கியமா வாழ்ந்தான்னு கருப்பு சொல்லியும் உன் மயன் நம்பலையே. சேது என்னடா பண்ண போற? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க பேசிக்கிட்டு இருந்த கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க பேசிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா, நான் தமிழ்ச்செல்வி குரல்ல பேசுனது பார்த்துட்டா மாமா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஆமாடி அப்படிங்கிறத கேட்குறாங்க. பாத்தியலா எவ்வளோ பண்ணியிருக்காளுங்க அப்படின்ட்டு அப்படியே ஆடி போறாரு. படார்னு நெஞ்சு வலியோட கீழே விழுக, ஐயா என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் விழுகிறாரு, சேது விழுகிறாங்க. தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, நான் கிளம்பணும் அப்படிங்கல. அத்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தமிழ்ச்செல்வி காலில் விழுகிறாங்க. ஒரே நாள்ல பாத்தீங்களா ஆண்டவன் எப்படி பண்ணிட்டான்னு. இப்ப தமிழ்ச்செல்விய டக்குன்னு கிளம்ப போயில சேது ஓடி போய் இழுத்து பிடிச்சிடுறாரு. என்ன மன்னிச்சிரு தமிழ், மன்னிச்சிரு அப்படின்னு இறுக்கிய கட்டி பிடிக்கிறாங்க. நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய வாங்க. டக்குன்னு என்ன பண்றாங்க, அழகரை பார்க்குறாங்க. வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு பிள்ளையோட கிளம்புறாங்க. அழகரோட சேர்ந்து நிற்கிறாரு. அப்பா என் பிள்ளைய கூட்டிட்டு போறாப்பா. பின்ன என்னடா பண்றது, நம்ம கண்மூடித்தனமா முட்டாளா இருந்திருக்கோம், அந்த முட்டாளா அவளுக்கு நம்மளை ஆக்கியிருக்காளுங்க, வீட்டு பக்கம் வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்ட்டு கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.